இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அதுல நடக்கக்கூடிய தவறுகளையும் ஊழல்களையும் அதிகாரிகளுடைய அதிகார துஷ்பிரயோகத்தையும் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய வண்டலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊனமாஞ்சேரிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மொத்தம் அந்த ஊராட்சி அந்த ஊராட்சியில 9 வார்டுகள் இருக்கு. அதுல வசிக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கைங்கிறது ஒரு 6000 மக்கள் அதுல வசிக்கிறாங்க. அங்க நல்ல பெரிய விவசாயம், அதாவது 400 ஏக்கர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், காட்டு, அதாவது வனத்துறைக்கு சம்பந்தப்பட்ட காப்பு காடுகள்னு சொல்லுவாங்க, அது சித்தேரி, பெரியேரி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய முக்கியமான 2 ஏரிகள் அந்த பகுதியில இருக்குது. ஆனா இந்த கடந்த ஒரு 2 வருஷத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மர்மமான முறையில ஒரு மேம்பால பணி நடந்துகிட்டு இருக்குது. அத அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாடி, அதாவது ஊராட்சியை சார்ந்த அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ இல்ல ஊராட்சி மெம்பர்ஸ் யாருக்குமே அதை பத்தின எந்த ஒரு புரிதலுமே இல்லாம அவங்கள அப்ரோச் பண்ணி கேட்கும் போது, யாருமே மக்களே நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டு இருக்கே. அதாவது தண்ணிக்குள்ள மக்கள் நடந்து, பிள்ளைங்க முட்டி அளவும் இடுப்பளவும் தண்ணிக்குள்ள நடந்து ஊருக்குள்ள போக வேண்டிய ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம மழை காலத்துல பாக்குறோம். அப்பேற்பட்ட ஒரு தேவைக்காக, அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மேம்பாலமோ ஒரு சின்ன ஒரு பாலமோ போட்டு தர முடியாத அளவுக்கு நிதி ஒதுக்காத இந்த அரசாங்கம் இங்க மக்களுடைய நடமாட்டமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வனத்துறைக்கு சம்பந்தப்பட்ட காட்டு பகுதிக்குள்ள அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு ஒரு பால பணி நடந்துருக்கு, மேம்பால பணி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போய் கடைசியில எல்லாரும் போய் யாருன்னு கேட்கும் போது, இது யார் பண்றா அப்படின்னு சொல்லி ஒரு நெடுஞ்சாலைத்துறையை அப்ரோச் பண்ணி கேட்கும் போது, அவங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கைவிரிக்கிறாங்க. யாரு? அதிகாரிகள். அப்புறம் இங்க சித்தேரி, பெரியேரி இது 2க்கும் சம்பந்தப்பட்ட துறை எது? பொதுப்பணித்துறை. அப்ப பொதுப்பணித்துறையை அப்ரோச் பண்ணி கேட்கும் போது அவங்க நாங்க கட்டல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 15 அடி அகலத்துல ஒரு ரோடு போட்டிருக்காங்க, தார் சாலை போட்டிருக்காங்க, அப்புறம் மின் கம்பங்கள் போட்டிருக்காங்க. அந்த மின் கம்பத்துல மின் விளக்குகளும் பொருத்தி இருக்காங்க. அப்போ ஈபி எப்படி கரண்ட் கொடுத்தாங்க, எதனுடைய அடிப்படையில யார் தார் சாலை போட்டது, எதுக்குமே ஊராட்சியை சார்ந்தவங்கள்ட்ட பதில் இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு அதிகாரிகள் பொறுப்பு ஏற்கல அப்படின்னா, அப்போ மக்கள் வசம் ஒரு புகார் எழுப்பி இது யார் கட்டுறான்னு சொல்லி ஒரு புகார் எழுப்பும் போது, ஏன் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இது யார் என்று அதை கண்டுபிடிக்க மறுக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியலைங்கிறது உண்மையான தகவலா இருக்க வாய்ப்பில்லை, சொல்ல மறுக்கிறாங்கிறது தான் உண்மையான தகவலா இருக்கு. ஆக மொத்தத்துல இங்க அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக செயல்பட்டு ஊழலை மூடி மறைச்சி மக்களை ஒரு நாடகம் நடத்தி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கிறதுல ஒரு எல்லளவும் சந்தேகமே இல்லைங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு பட்டா இடத்துலயே நம்ம ஒரு அப்ரூவல் இல்லாம ஒரு விஷயத்த கட்ட முடியாதுங்கும் போது, இவ்வளோ ஒரு பெரிய மேம்பாலத்தை ஒரு தனி நபர் எப்படி கட்ட முடியும்? ஆனா ஒரு தனிநபர் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புல அவருடைய இது என்னது கனரக வாகனங்கள்லாம் அவர் லேஅவுட் போட்டு ஒரு பிரம்மாண்ட ஒரு பெரிய நிறுவனமா, தனியார் நிறுவனம், அதுக்கு பின்னணியில ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவருடைய சப்போர்ட்ல இது நடக்குதான். இதுக்கு அரசு அதிகாரிகள் கையூடாக பெற்றுக்கொண்டு அமைதி காத்து வருகின்றனர். எதனால அப்படின்னா, இங்க பெரியேரியில இருக்கக்கூடிய கரையை ஆக்கிரமிச்சுட்டாங்க. அந்த பெரியேரியில நொம்புடன் தண்ணி, அதாவது காட்டு பகுதியிலேருந்து வர தண்ணி மழைக்காலத்துல பெரியேரி நொம்பி அதோட உபரி நீர் சித்தேரிக்கு போகும். அப்ப சித்தேரியிலேருந்து பெரியேரியிலேருந்து சித்தேரிக்கு போகக்கூடிய போக்கு கால்வாய் மொத்தமா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீர்வழித்தடம் அடைபட்டிருக்கு. அதே மாதிரி காட்டு பகுதியையும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம்
வந்து ஆக்குபை பண்றதுக்கு என்க்ரோச்மெண்ட் பண்றதுக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா இது எதையுமே கன்சிடர் பண்ணாம எல்லா அதிகாரிகளும் வாய்ப்பூட்டு போட்ட மாதிரி அமைதியா இருக்கிறாங்க. இத மாவட்ட ஆட்சியர் கருத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம இயக்கம் சார்ந்து பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் கூடிய சீக்கிரம் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது வந்து சமூக ஆர்வலரோட ஒரு கோரிக்கையாகவும் அந்த ஊரை சார்ந்தவங்க எல்லாருமே கோரிக்கை எழுப்பி போராட்டங்கள் நடத்த ஆயத்தமாயிட்டு இருக்காங்கிறத மக்களாகிய உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இதை ஒரு விஷயமா நம்ம சொல்றோம். என்ன எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி என்ன தப்பு நடக்குது, இதுல ஒரு விஷயம் மேம்பாலம் போடுறதுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது, ஆக்கிரமிக்கப்படுதுங்கிறது மக்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் புரியணும். இன்னைக்கு ரோடுங்க தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்காம, நீர்வழி தடங்கள்ங்கிறது நம்மளுடைய பரம்பரைக்கு நம்ம விட்டுட்டு போற பெரிய சொத்து. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்குங்கிறத புத்தியில உரைக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.